அனைவருக்கும் இத்தகைய அறுவகை சமயங்களில் இந்த காணாம்பத்தின்னு சொல்லக்கூடிய சமயத்தை பற்றி பார்த்துக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மாதிரி எளிமையான கடவுள் வெளிவந்த பிரான் என்று சிறப்பாக விநாயகப் பெருமானுக்கு நல்ல ஒரு பெயர்களை இட்டு வணங்குவார். வெளிவந்த பிரான் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். ஆகவே எளிமையாக வெளியில வந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் எளிமையானவர் என்று சொல்வார்கள். பாலும் தெளிதேனும் பாகும் வரும் சொல்லக்கூடிய அளவிலே குழந்தைகள் பேசி நல்ல ஒரு தமிழில் கற்றுவோதும் போது இத்தகைய சிறப்பான பாடல்களை பாடி இந்த விநாயகரை வழிபட்ட ஒரு முறையை இங்கே நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு வழிபாட்டுக்கு உரியவர் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அவருக்கு இந்த யானையோட முகம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அழகாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா விநாயகப் பெருமானுடைய மாமா யார் அப்படின்னா கிருஷ்ணர். விநாயகப் பெருமான் உமையம்மை கூட இருக்கும்போது கிருஷ்ணர் உமையம்மையை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணர் யாருக்கு விநாயகப் பெருமானுக்கு தெரியாது, குழந்தையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உடனே நான் உமையம்மையை பார்க்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. விளையாட்டுத்தனமாக இவங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற சங்கசிக்கிறதால இந்த விநாயகப் பெருமானுடைய கருத்தை கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, அறுத்துறாரு. அப்போ உடனே உமையம்மை குடித்து விட்டு வரும்போது ஐயோ என் மகன் தடையறுத்து இருக்கிறானே என்று சொல்லி பதறுகிறார்கள். அப்புறம் இந்த வடக்கு முகமாக ஒரு யானையினுடைய கழுத்தை மீட்டு கொண்டு விநாயகப் பெருமானுடைய கழுத்தில் ஒட்ட வைக்கிறாங்க. அதனால தான் விநாயகப் பெருமானுக்கு இந்த யானையினுடைய உருவம் முகமாக இங்கே அமைந்ததாக ஒரு வரலாறு சொல்லியிருப்பார். இது இந்த ஆணைமுகத்துக்குண்டான ஆணைமுகம் வந்ததுக்குண்டான ஒரு வரலாறுன்னு சொல்லி பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அத்தகைய வகையில் ரொம்ப சிறப்பான வழிபாடு இருக்கும். ரொம்ப நல்ல புராணங்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன், அனைவருக்கும் மேலானவன் இந்த விநாயகப் பெருமான் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இன்பமாயது அராதனையும் துன்பமாயது தூரத்துள் நீங்கும் உன் பராபரம் பொய்களோடு அணிந்து அன்பில் நீன்ற ஒரு ஆணையை போக்குவான் என்று சொல்லக்கூடிய வகையிலே விநாயகப் பெருமான் மிகவும் அற்புதமான கடவுள் என்பதை நம் அருளாளர்கள் நமக்கு பல பாடல்கள் மூலம் விளக்கியுள்ளார்கள். அதே போல நம்ம திருவிசைப்பாவில் கூட ஒரு சிறப்பான பாடல் இங்கே அமைந்துள்ளது. அது விநாயகப் பெருமானுடைய சிறப்பை விளக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. தனதன்றோளா சங்கரா சூழபாணி தானுமே சிவனை கனகலத்துணை கற்பூர் குழந்தே கண்கள் உன்னுடைய கரும்பே அனகனே விநாயக அம்பலத்து அமரர் சேகரனே. அம்பலத்து அமரர் சேகரன், அம்பலத்தான் என்று சொன்னால் சிவபெருமானை குறிக்கின்றது. அமரர் சேகரன் என்றால் முதல்வன் என்று. ஆகவே சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பான ஒரு புதல்வனாக விநாயகப் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் என்பது இங்கே சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஏழு பல சிறப்பான ஒரு செயல்பாடுகளை கொண்டு விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் என்பது இங்கே சிறப்பான ஒரு நிகழ்வை குறிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வாழினால் பழத்தினால் பயின்றாட்டி ஊழினால் மணமாலை குணந்தெளியார் முடிந்த செயலினால் வைப்புடை சிங்காட்டியது காளினால் கூட்டுவதைத்தான் கணபதியை சிறத்தானே என்று அழகாக பாடியிருப்பார்கள். ஔவையார் அருளிய சில பாடல்கள் கூட விநாயகனுடைய சிறப்பை விளக்கும் வண்ணம் இங்கே அமைந்திருப்பது மிகவும் ஒரு சாலச் சிறந்த ஒரு பண்பாக அமைந்துள்ளது. மேலும் இத்தகைய உலகுக்கு நல்ல ஒரு சிறப்பான
அருளை வழங்கக்கூடிய விநாயகர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க